எல்லாத்தையும் தாண்டி தான் கண்டிப்பாக அந்த பெண்கள் இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பக்கம் ஏடிஎம்கே வந்து இது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம்னு ஒரு ப்ரைட் மூமெண்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா? இப்போ ஆமாம், ஒரு பக்கம் டிஎம்கே எடுத்துக்கிறாங்க. அது ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்க, அது பெரிய விஷயமா பார்க்குறாங்க. நாங்களா முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து இது பண்ணோம். ஏப்ரல் 25, 2019 இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு இல்லையா? இவங்க வந்துட்டு இல்லை எங்கள் ஆட்சி வந்த அப்புறம் தான் இதுக்கு முடிவே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த 6 வருட காலம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையும் டிலே இல்லாமல் நீங்கள் ப்ராசஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு டைமில் வந்துட்டு இவங்க சிபிஐ உள்ளே வந்ததுலேருந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த 3 குரூப்பாக அவங்களை அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஃபைனலாக அவங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஃபைனலாக அவங்களை கொஷினுக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கான அவகாசம் தான் இது. ஏன்னா கிட்டத்தட்ட 1100 வீடியோஸ் எல்லாமே டெலிட் செய்யப்பட்டுச்சுன்னா அதை ரெக்கவரி பண்ணுறது ஈஸி ப்ராசஸ் இல்லை. அதுக்கான டியூரேஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் தான் இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு இங்கே எல்லா விதத்துலேருந்தும் ப்ரெஷர் வந்திருக்கும். அந்த ப்ரெஷரை வந்து ஒரு பக்கம் கவுன்சிலிங் பண்ணி கொண்டு வந்தது வந்து ஒரு பக்கம் சிபிஐ இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பேரண்ட்ஸை நம்ம பாராட்டியே ஆனோம் இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுன்னு வீட்டில் போய் சொன்னால் விட்டுட்டு போ பார்த்துக்கலாம் அப்படின்றத தாண்டி அந்த பெண்ணையே ரொம்ப அசிங்கமாக அவமானமாக பேசக்கூடிய நீ அப்படி இருந்திருப்பேன்ற ஒரு டைம் வரும் நடக்கக்கூடியதை இந்த இடத்துல பார்க்க முடியுது நம்மளால. அதெல்லாம் தாண்டி ஒரு 10 வருட காலங்கள் அந்த பெண்களோட லைஃப் எதை பற்றியுமே யோசிக்காம இனிமே எந்த பொண்ணுங்க கிட்டேயும் இவனுங்க இதை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நின்னாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸுமே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஓகே.